ஆண்டவரும் அருமை ரட்சகரும் இப்பொருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் அரைஸ் அண்ட் ஷைன் நிகழ்ச்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆவியானவர் நம்முடைய ஜெபத்தை நடத்த நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய மகத்துவங்கள் அறிவிக்க அன்றைக்கு காபிரியேல் தூதன் இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவரை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்கிற காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நற்செய்தியை அறிவித்தார். இயேசு எங்களுக்கு அறிவிக்கப்பட்டார். தெய்வமே, இப்பொழுது கூட இந்த பிரேயர் முழுவதுமாக ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடுகிற பாடல்கள், வேத வாசிப்பு, செய்தி வேலை, ஜெபம், ஆசீர்வாதம், எல்லா பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே ஆண்டவரை ஆராதனை செய்ய நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக உங்கள் யாவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலே நம் ஆண்டவரை நாம் பாடி கீர்த்தனம் பண்ணி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்காரு. அவர் எப்போதும் நம்மை பாதுகாக்கிறவரும் நம்மை காக்கிறவருமாய் இருக்கிறார். ஓகேவா? நீங்கள் கலங்காதீங்க, சோர்வடையாதீங்க. இந்த பாடலை பாடி நாம் உயர்த்துவோம் ஆண்டவர் நாமத்தை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. எங்களுக்கு ஒவ்வொரு செயல்களிலும் ஆலோசனை தருவர் தேவன் நீங்க தானே. ஒவ்வொரு ஆலோசனை உங்கள் படி நாங்கள் நடக்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.
இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனக்கு அழகு தரவர் நீங்க தான் இயேசப்பா. ஸ்தோத்திர இயேசப்பா. என்னோட ஆசையெல்லாம் நீங்க தான். எங்க வாழ்க்கையில் அழகாக மாற்றுகிற ஆண்டவர் நீங்க. உண்மை பாடுவோம் நாங்க. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நம் வாழ்க்கையில் இருள் நீக்கும் தேவன் அவர். நம் வாழ்க்கையில வெளிச்சத்தை தந்து நம்ம ரட்சிப்பை நம்ம உறுதியளிக்கிற தேவன் நம் தேவன். வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கர்த்தரை துதித்தோம், மகிமைப்படுத்தினோம். கடவுளுடைய நாமம் மகிமைப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 24வது அதிகாரம் வசனங்கள் 22 தொடங்கி 28 வரை. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லையரின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார் என்பது.
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பிரதர் ஜேஎஸ் டென்னிஸ் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த கிரேஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு சில வார்த்தைகளை தியானிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆவியானவர் தாமே அடியனை மறைத்து உங்களிடத்தில் பேச நான் விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல சில சம்பவங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவருடைய சீசர்கள் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த போது அதை நம்பாமல், மகதலேனா மரியாளும் அவரோடு கூட சேர்ந்த சில சகோதரிகளும் சொன்ன வார்த்தைகளை கேட்காமல், அவர்கள் நம்பிக்கை இல்லாதபடி, பேதுரும் கூட பாருங்க, அந்த ஸ்திரீகள் சொன்ன உடனே அவர் ஓடி போய் கல்லறையை பார்க்கத்தான் போனார். ஏனென்றால் அவர் முன்னதாகவே அவர் சொல்லிட்டார், ஆண்டவராகிய நான் இந்த இடத்துல மரித்து பல வேத பாரகராலும் பாடுகள் பட்டு அவர் மரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாய் அவர் உரைத்த ஒரு காரியம்தான் இது. ஆனால் அதை அறியாமல் என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அவர் கூட இருக்கிற சீசர்களே பாருங்க, அவரை விசுவாசியாதபடிக்கு அந்த இடத்துல அவர்கள் அதை நம்பாமல் போனார்கள். அது மட்டுமல்ல, அங்கே பார்க்கும் பொழுது அவர்கள் எம்மாவூர் போகிற வழியில் கிட்டத்தட்ட 7 to 8 மைல் தூரம் அவங்க நடந்து போகிறாங்க, பேசிகிட்டே போகிறாங்க. 2 சீசர்கள் அவர்களோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயணித்து வருகிறாரு. அவள் கேட்கிறதற்கும் அவர் பேசிக்கொண்டே வராரு. ஆனால் அவர்கள் யார் என்று அறியாதபடிக்கு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் அவர்கள் விசுவாசிக்கவில்லை, அதை நம்பவில்லை. அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, அந்த அவ்விசுவாசம் அவர்களுக்குள்ளே இருந்தபடியினால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை நம்பவே இல்லை. அது மட்டும் இல்லை, அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு பசியாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுங்க, அந்த ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னும் போது அந்த பொரித்த மீன்களை கொடுக்கும் பொழுது அவர் அதையும் சாப்பிட்றாரு. அதையும் கூட தெரியாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம்தான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளிலே நாமும் கூட சில நேரங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை சொல்லி நாம் மறந்து போகிறபடி என்ன பண்ணுறோம், அவிசுவாசத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வரும் பொழுதோ இல்லை நம்மளுடைய சூழ்நிலை நிமித்தம் என்ன பண்ணுறோம், நம்ம சோர்ந்து போகிறோம். அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை சொல்லி மறந்து ஒரு அவிசுவாசமான வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து போகிற ஜனமாய் நாம் காணப்படுகிறோம். பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 16:21, மார்க்கு 8:31, லூக்கா 9:22 எல்லாவற்றிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாகவே அந்த சீசர்களிடத்தில் சொல்றார். அதே லூக்கா 9:22 பார்க்கும் பொழுது, மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று அவர் முன்னாடியே தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார். அதனால தான் அந்த இடத்துல அவர் கடிந்து கொள்கிறார். அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தம் மகிமையில் பிரவேசிக்கும் வேண்டியதில்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாரு. அதுக்கு மேல் வசனத்தை பார்க்கும் பொழுது, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஏன்னா ஆல்ரெடி அவர் சொல்லியிருக்கிறார்,
அவர் கூடவே இருந்த சீசர்கள் தான் அவர்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, பிதாவின் சித்தத்தின்படி மனுஷகுமாரன் பல பாடுகள் படணும், அவர் சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொல்லி முன்னாடியே அவர் சொல்லிட்டார். தீர்க்கதரிசனமாய் உரைத்த ஒரு வார்த்தைகள் தான் இது. அதையும் கூட அவர்கள் விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கையில்லாத ஜனங்களாய் பாருங்க அந்த இடத்திலே காணப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நாமும் கூட அப்படித்தான் சில வேளைகளில் என்ன பண்ணுறோம், நம்முடைய சூழ்நிலைகளை மாத்திரம்தான் நாம் பார்க்கிறோமே தவிர நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம் அருகிலே இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்குறதே கிடையாது. ஏன் அந்த நிலைமை நமக்குள்ள தள்ளப்படுறோம் அப்படின்னாக்கா, நாம் அவ்வப்போது அவரை என்ன பண்ணுறோம், மறந்து போயிடுறோம். அவர் நம்ம கூட இருக்கிறாருன்றதை சொல்லி உணராத ஜனங்களாய் நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் நம்மையும் என்ன பண்ணுறாரு, சில நேரங்களில் கடிந்து கொள்கிறார். நான் கூட இருக்கேன்னு தெரியலையா உனக்கு, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் பதற? பாருங்க, ஒரு 2 ஊமைகளை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பேதுருவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் கேட்குறார். ஒரு நடு ஜாமத்தில் அவர் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு அவர் தனித்து மலையின் மேலே போகும் பொழுது இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த படகு நடுக்கடலில் போயிடுச்சு, சீசர்களில் அனுப்புகிறார். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது அது நடுக்கடலில் போயிடுது. இப்போ திடீர்னு அங்கே காற்றும் புயலுமா அடிக்குது. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவங்க பயந்து அவங்க கத்துறாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஜலத்தின் மேலே அவர் நடந்து வருகிறார். இதை பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க, ஐயோ ஆவேசம் அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க, பயப்படுறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருக்காருன்னு அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வரலை. ஆனால் பேதுரு என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, அந்த இடத்துல பார்க்கும்போது மத்தேயு 14:28-31 வரைக்கும் வாசிங்கன்னு சொன்னாக்கா, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று சொல்லி சொல்கிறார். சரி, அப்படி கேட்டார் இல்லை, அவர் சொல்கிறாரு நீங்கள் தான் அப்படின்னாக்கா நான் அந்த ஜலத்தின் மேலே நடந்து வர கட்டளை கொடுங்கன்னு சொல்கிறாரு. அவர் சொல்லிட்டாரு, நீ விரும்புகிறபடி நீ வா அப்படின்ட்டார். இப்போ என்ன பண்ணணும், பேதுரு அவர் சொல்லிட்டாரு, அப்பா நம்ம கூட இருக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நடந்து வந்திருக்கணும். இப்போ நடந்து வந்த பேதுரு என்ன பண்ணிட்டான், அவர் ஆண்டவரை பார்க்காம அவர் சுற்றி இருந்த சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அங்கே பாருங்க, அதில் போய் இயேசு அவனை நோக்கி இப்போ அவரை கடிஞ்சு கொள்கிறார். நீ ஏன் என்ன பார்க்காம ஏன் நீ சூழ்நிலையை பார்க்குற? நீ பேதுரு பாருங்க நடந்து வரும் பொழுது அப்படியே ஆண்டவரை பார்த்துட்டே நடந்து வர, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த காற்றும் புயலும் அடிக்கிறப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பார்க்குறாரு. அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணார், அமிழ்ந்து போகிறார் உள்ளுக்குள்ள. அப்போ சொல்கிறார், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவரை போய் காப்பாற்றி அங்கே சொல்கிறார் பாருங்க. அது 9:23 சொல்கிறார். மார்க் 9:23 இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். பாருங்க, அங்கே சொல்கிறாரு, அற்ப விசுவாசியே இருக்காத. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அதனால தான் அந்த வார்த்தையை அந்த இடத்துல சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும், நீ அற்ப விசுவாசியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேதுருவை கடிந்து கொள்கிறாரு. பாருங்க, எனக்கு பிரியமான பிள்ளைகளை, இந்த நாளில் நம்மளும் கூட அப்படித்தான் சில பிரச்சனைகள், தோல்விகள், தொடர்ந்து நமக்குள்ளே வர தோல்விகள் நிமித்தம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஆண்டவர் நம்மை விட்டு விலகியே போயிட்டார் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அது இல்லை. எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்குவார். நீங்கள் அவரை விட்டு விலகியே இருந்தாலும் சரி, அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். நன்றாக பாருங்க, பேதுருவுக்குள்ள இருந்த அந்த எண்ணம் பாருங்க, ஆண்டவரே கூட இருக்கார் இல்லையா, அவரை பார்க்காம சூழ்நிலையை பார்த்துட்டார். அங்கே தான் பிரச்சனையே. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அப்படித்தான், நம்ம பக்கத்தில் இருக்கிற அவரை பார்க்காமல் ஒரு அவிசுவாசத்தோடு நம்முடைய சூழ்நிலையை மாத்திரமே பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லை, ஒரு வெற்றி இல்லை. நம்ம என்றைக்குமே சரி நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். என்ன நடந்தாலும் சரி,
அவர் என் கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். அதனால தான் அந்த இடத்துல சொல்றாரு, இந்த மார்க் 9:23 இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்கிறார். அவ்வப்போது அவர் நம்ம கூட இருக்கிறாருன்றதை நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்து போயிடுறோம். பாருங்க, கிட்டத்தட்ட அந்த எம்மா ஊர்லேருந்து 2 சீஷரும் நடந்து வராங்க. அதுலேருந்து 7 to 8 மைல்னு போட்டால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12.8 கிலோமீட்டர் சொல்லப்படுது. அவ்வளோ தூரம் நடந்து வரவங்க அவர் தான் கூட வந்தாருன்னு தெரியாமையே வந்திருக்காங்க. பாருங்க, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே அப்படித்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட தான் வந்துட்டுருக்கிறாரு. நம்ம தான் என்ன பண்ணுறோம், அவரை மறந்த நிலைமையில் அவிசுவாசத்தோடு எல்லா காரியத்தையும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். நம்முடைய சுயத்தில் தான் ஓடிட்டுருக்குறோம். நமக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் சரி, முதல்ல அவரை பார்க்கணும். நம்ம, அப்பா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் கொடுக்குறீங்கன்னு சொல்லி பொறுமையாக இருக்கணும். இந்த நிதானத்தை நாம் இழந்து போகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அப்படி தான் சீஷர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ பேதுரு பார்த்தீங்கன்னா, அவர் நடந்து போகும்போது சூழ்நிலை பார்த்தா இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் மிகப்பெரிய ஒரு சீஷர். அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் விசுவாசத்தில் பயங்கரமான ஆள். யோவான் 20:25 to 27 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கையில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்னாடி ஆண்டவர் வரார். 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்போ ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த தோமா என்னுடைய விழாவிலே என்னுடைய கைகளில் அந்த ஓட்டையில் கையை விட்டா தான் அவர் வந்து தெரிஞ்சுக்குவார், விசுவாசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விரலோடு போடு. அவர் ஆணி அடித்து அந்த ஹோல்ஸில் வந்து அவர் விரலை விட்டு பார்த்தா தான் நம்புவேங்கிறார். அந்த காயத்தை நான் தொட்டு பார்த்தா தான் நம்புவேங்கிறார். அங்கேயே ஆண்டவர் அவரை கடிந்து கொள்கிறார். பாருங்க, இப்படி இருக்கிறியே நீ. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்றார். பாரு, இந்த நாளில் அப்படித்தான் நமக்கு முன்பாக வருகிற ஆசீர்வாதத்தை விட்டுவிட்டு நாம் இல்லாத இடத்துக்கு ஓடிட்டு இருக்கிறோம். நம் முன்னால் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு நாம் சூழ்நிலை மாத்திரமே பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுறோம், நமக்குள்ள ஒரு பதற்றம். என்ன பண்ணுறது, இது எப்படி முடியும், இது யாரால் சால்வ் பண்ண முடியும், இது எங்கே போனால் எனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பதற்றம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, 3.5 வருஷம் அவர் கூட இருந்த சீஷர்களே என்ன பண்ணல, அவரை விசுவாசிக்கவே இல்லை. இத்தனையும் ஒரு தீர்க்க தரிசனமாக திட்டமாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணல, அவங்க விசுவாசிக்கவே இல்லை. பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் நம்மோடு கூட தான் வந்துட்டுருக்கிறார். இந்த சம்பவங்கள்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவிலும் என் நடுவிலும் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவர்களுக்குள்ள சுற்றி இருந்த அந்த சூழ்நிலைகள், ஒன்று யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்களை கொன்று போடுவார்கள், அவர் கூட இருந்தவங்கன்னு சொல்லி அந்த சூழ்நிலையை பார்க்குறாங்க. அவருக்கு சுற்றி இருந்த அந்த சூழ்நிலைகளை பார்த்து அவர்களை விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, அதிலே மத்தேயு 17:19-20 இப்படியாக சொல்லுது. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்துவிட எங்களால் கூடாமல் போயிற்று, ஏன் என்று கேட்டார்கள். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு தகப்பன் வந்து தன் மகனுக்கு சந்திரரோகி இருக்குது, அவன் தண்ணீரும் தீயிலும் விழுந்து போகிறான்னு சொல்லி சொல்றாரு. அந்த இடத்துலையும் கூட பாருங்க, அந்த சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க,
அவர்களால் துரத்தி விட கூடாமல் போய் விடுகிறது. ஆனால் அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து விடமிட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்லிட்டார், ஒன்றுமே இல்லை, கடுகு விதை எவ்வளோ சின்னதாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்கன்னா போதும், அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா போதும். அவர் சொன்னதை போல் அந்த மலையை பார்த்து நீ போனால் அது என்ன பண்ணும், போகும். ஆனால் அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருக்கா என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த சீஷர்களை போல அவரோடு கூட இருந்த சீஷர்களே அவரை நம்பலை. ஏன்னா அவர்களும் அந்த இடத்துல சூழ்நிலையை பார்த்தாங்க. இந்த நாளில் நீங்களும் உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்கள் அருகில் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. நீங்கள் அவருடைய விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக நீ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுவார். எந்த சூழ்நிலையும் பதறாதீங்க, இதெல்லாம் நிதானமாக இருங்க. யாருமே எடுத்தோன்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களை நிற்க வச்சு உங்கள் தலையை எடுக்க போகிறது கிடையாது. அந்த 2 நிமிஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உங்களுடைய பிரச்சனையை அவரிடத்துல சொல்லுங்க. நிச்சயமா அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, அந்த அவிசுவாசம் இருந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களை கடிஞ்சு தான் கொண்டார். பார்த்த அந்த 3 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசரை கடிஞ்சு கொண்டார். எத்தனை நாளில் உங்க கூட நான் இருப்பேன். அதனாலதான் யோவானில் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லி அந்த இடத்துல சொல்றார். பாருங்க, ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஜனமாய் நாம் காணப்படணும். எந்த சூழ்நிலையும் சரி அவர் மேல் வைத்த இந்த நம்பிக்கை விசுவாசத்தை நாம் விட்டுறக்கூடாது. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். ஒரு சகோதரன் ஒரு கடை வச்சிருக்கார், ஒரு மளிகை கடை வச்சிருக்கார். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தருடைய மளிகை கடை தான். அந்த கடையை அவர் போட்டு ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷமாக அவர் பாட்டுக்கு அந்த வியாபாரத்தை நடத்தி கொண்டு இருக்கிறாரு. அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இடத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு காலி இடம், அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வருது. எல்லாம் கட்டி முடித்து அவர் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லாம் இன்வைட் பண்ணுறாங்க. பாருங்கள், இவருக்குள்ள ஒரு கலக்கம். என்ன ஆண்டவரே, நான் சின்ன கடையை வச்சு ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்துட்டா எல்லாமே அங்கே போயிடுவாங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ ஆண்டவர் இடத்துல கேட்குறாரு. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆலோசனை அவருடைய ஆசாரிய இடத்துல போக சொல்லி அவருக்கு ஒரு ஏவுதல். இப்போ அவர் என்ன பண்ணுறார், அவர் கொடுக்கப்பட்ட ஊழியர் இடத்துல போய் அங்கே சொல்கிறார், பாஸ்டர், நான் வச்சுருந்த ஒரு சின்ன கடை இப்போ எனக்கு முன்னாடி ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்துருச்சு, என் கடையில் இருக்கிற பொருளை விட அங்கே அதிகமாகவே இருக்கும், ஆனால் எல்லோரும் அங்கே போயிடுவாங்களே, நான் என்ன பண்ணுறது. அப்போ அந்த போதகர் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை அவருக்கு கொடுத்தாரு. என்ன சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, ஆண்டவராக இயேசு உங்கள் கூட தான் இருக்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, டெய்லி போய் ஜெபம் பண்ணுங்க. என்னென்னு, கடையை திறந்த உடனே, ஆண்டவரே இன்றைக்கி என் கடைக்கு வர ஜனங்க என் கடைக்கு வரணும், நானும் ஆசீர்வாதமாக இருக்கணும், அதே போல் எனக்கு ஆப்போசிட்டில் கட்டியிருக்காருல அவரும் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. நானும் நல்லா இருக்கணும், அந்த மகனும் நல்லா இருக்கணும், அவங்களையும் ஆசீர்வதிங்க, என்னையும் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இவர் தொடர்ந்து கொஞ்ச நாள் என்ன பண்ணார், ஜெபம் பண்ணி கொண்டே வந்தார். அவர் மேலே எந்த ஒரு கோபமோ இல்லை எரிச்சலோ எதுவுமே படலை. இதையும் அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்காரர் பார்த்துட்டே தான் இருந்தார். பாருங்கள், கொஞ்ச நாள் ஆகுது, இவர் தன்னுடைய விசுவாசத்தின்படியே அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் என்னையும் உயர்த்துவார், நானும் இந்த மாதிரி ஒரு இதை வாங்குவேன், அதனால் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதிங்க, அவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை மறக்காமல் அவர் சொல்லி கொடுத்த அந்த ஜெபத்தை பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் நடந்தது பாருங்கள், திடீரென்று ஒரு நாள்
அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓனர் வராரு. வந்துட்டு, ஐயா நானும் பார்க்குறேன், நீங்கள் வருவீங்க, ஆனால் சாமி கும்பிட்றீங்க எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு வேறு இடத்துல ஒரு பெரிய ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், இந்த நாளில் என்னை இதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஆனால் நீங்கள் உங்களை பார்ப்பேன், நீங்கள் சின்ன கடையாக இருந்தாலும் நேரத்தில் நீங்கள் கரெக்டாக அதை நீங்கள் பண்ணுறீங்க, அதனால் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை நீங்கள் எடுத்து நடத்திக்கோங்க, நான் வேறு பக்கம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே அவருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். ஏனென்றால் அவர் விசுவாசித்தார், ஏசப்பா என்னைக்காவது எனக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கடையை எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. பாருங்க, அவர் நினைத்தது அந்த இடத்துல அவர் நன்மையை நினைச்சார். அவரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அதே போல் ஒரு விசுவாசமுள்ள ஒரு ஜெபம் அவருடைய வாழ்க்கையே மாற்றிருச்சு பாருங்க. அவர் போய் சொல்கிறாரு அவருடைய பாஸ்டர்கிட்ட, சொன்னாலும் கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு இருக்கிறாருங்க, நீங்கள் எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி. அவருக்குள்ள ஒரு யோசனை, இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்டை எப்படி நான் நடத்துவேன்? அப்பவும் சொன்னார் அவர், கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு, கர்த்தர் நிச்சயமாக உங்களை நடத்துவார் என்று சொல்லி. இதே போல தான் நாமளும் என்ன பண்ணணும், அவரை விசுவாசித்து நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் என்ன பண்ணணும், அவரை மாத்திரமே நம்ம நம்பி இருக்கணும். அதனால் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:6 பார்க்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். சும்மா நம்ம விசுவாசமே இல்லாமல் நம்ம ஜெபிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இல்லை, விசுவாசமே இல்லாமல் எனக்கு இது கிடச்சிரும் நம்புறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். இப்போ இந்த நாளிலே உங்களுடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, நாளிலே விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆகும். இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்களும் பாருங்கள், விசுவாசத்தில் நீங்கள் பயிற்சி எடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா இந்த உண்மை விசுவாசிக்கிற விசுவாசத்தை நான் வெளியே போயிடக்கூடாது ஆண்டவர், எந்த சூழ்நிலையிலையும் நான் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, உண்மை மாத்திரமே நான் பார்க்கணும்னு சொல்லி அவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை இவ்வளவு நேரம் கேட்டோம். அவர் அப்புறம் போகிறவர் போல உங்களுக்கு காணப்படலாம், ஆனால் உங்களுக்கு வெளிப்படுகிற அந்த அப்பம் விற்கிற பொழுது உங்கள் கண்கள் திறக்கப்படும். நித்திய வாழ்க்கையை கொடுக்கத்தக்கதான அப்பம் விற்கப்பட்டாயிற்று. மரணம்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனுக்காக ஓடின நாட்கள் ஓய்ந்து போய் ஜீவனுள்ள தேவனே உங்களுக்காய் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவரை காணாதவர் போல இருக்கிற உங்க வாழ்க்கையில அன்றைக்கு சீஷர்களுடைய வீட்டிலே அவர் தங்கியிருந்தார், அவர்களோடு தங்கியிருந்தார், அவரோடு பேசினார், அவர்களோடு பேசினார், அவர்கள் அவரோடு பேசினார்கள். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுக்கிற பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. உங்க வாழ்க்கையில உங்க கண்கள் திறக்கப்படுங்க. உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. இயேசு கிறிஸ்துவை தொலைச்சிட்டோம், இழந்துட்டோம், அவர் மரித்தவராய் போயிட்டார் என்று சொல்லி நினைக்கிற உங்க வாழ்க்கையில அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை உங்களுக்கு காண்பிக்க வல்லமையுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறவர். மரணத்தை ருசி பார்த்தார். மரணமே உன் கூறி எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்த இயேசு கூட இருக்கிறார். இந்த நாள்ல தினமனதோடு கூட உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. தேவப்பிள்ளையே, உன் வாழ்க்கையில உன் கூட இயேசு பயணிக்கிறார். எம்மாவூருக்கு போனாலும் உன் கூட வருவார். கலிலேயாவுக்கு போனாலும் கூட வருகிற தேவன். கெனசரேத் கடற்கரையிலும் அற்புதங்களை செய்த தேவன் உன் வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்ய வல்லமையான தேவன். கண்களை மூடி செல்லுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்காக நன்றி ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறப்பா.
ஆண்டவரே, நீர் அப்புறம் போகிறவர் போல நீ காணப்பட்டாலும் ஆண்டவரே, நீர் வெளிப்பட்டு அவர்களுக்கு நீர் யார் என்பதை நீ சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ள, மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த நின்று காண்பிக்க, அவர்கள் சாட்சிகளாய் மாற நீர் வெளிப்பட்டது போல உடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுவீராக. அவர் கண்கள் காணட்டும், உடைய மகிமையை பார்க்கட்டும். இவர்களோடு தங்கீரும் அப்பா. மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் உடைய பிள்ளைகளுக்காக மறித்தி உயர்த்தி என்ற விசுவாசம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லா தேவைகளையும் சந்தித்து நன்மையால் நிரப்பும், கிருபையால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், ஸ்நேகம், பாதுகாப்பு, பராமரிப்பு நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதாகால் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. God be with you. நாளை சந்திப்போம்.